ஸ்டார்ட் 1 2 3 இப்பதான் ஸ்டார்ட் ஏவா ஸ்டார்ட் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ. ரவி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு இமோஷன் அப்படிதான்டா ரவி நீ எனக்கு. ஏன்னா எப்போவுமே நான் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ரவி தான் எனக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கோம். ரவி தான் ஓடிட்டுருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன இருப்பான், அவனுக்கு ஃபோன் பண்ணோம், எங்கே போயிருக்கான், எங்கே வெளியே போயிருந்தாலும் எங்கே இருக்கான் அப்படி ஒரு மாதிரி. அது ரவி இஸ் அன் எமோஷன் எனக்கு. ஸோ எப்படின்னா சின்ன வயசில் வந்து எனக்கு இன்னும் அம்மா வயிற்றில் இருக்கிறது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ரவி உதைக்கிறான், தம்பி உதைக்கிறான்னு சொல்கிறதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஓகே ரவிக்கு எப்போ கல்யாணம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நாள் இன்றைக்கி வந்துச்சுன்னா ரவி அவ்வளோ பெருசாகிட்டானா, அவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் ரொம்ப மைண்டில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன விஷயம்னா, நான் போய் எல்லாமே பண்ணணும். இன்னும் நான் யூஎஸில் இருக்கேன், என்னால் சீக்கிரம் வர முடியாது, பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ண முடியாதுன்னு. பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அந்த ஒரு மாதம் முன்னாடி வந்து என்னால் கூட இருந்து எல்லா ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி அந்த பொண்ணு இருப்பாங்க, எப்படி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து எனக்கு எப்பயுமே யோசனை இருக்கும். கவியை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டே அப்பா போயிட்டு கவிக்கு வீடியோ கால் பண்ணி கொடுத்தப்போ கவி என்கிட்ட பேசணுன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே நான் நெக்ஸ்ட் கால் உனக்கு தான் பண்ணேன், தம்பி இதுதான் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட என்னக்கா சொல்கிறேன், என்னால் நிஜமாவா அப்படின்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த நாள் உண்மையாகி கவி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நல்லபடியாக வரும். நீ நினச்ச மாதிரி நீ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக வருவேன். அதுக்கு கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு பின்னாடியே இருப்போம். ஆல் தி பெஸ்ட். ரவி நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி தான். ரவி வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ரவி ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் வந்து ரவிக்கு வந்து நாங்கள்லாம் பார்த்து நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டு கடைசி கல்யாணம். அதனால நாங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவிக்கு வரக்கூடிய மனைவி வந்து நல்ல பொண்ணு தான். கவி பிரீத்தி அவங்க எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பொண்ணாக வந்து சேர்ந்துருக்காங்க. ரவி மச்சான், உங்களுக்கு கல்யாணம் எல்லோரும் ரொம்ப நாளே எதிர்பார்த்துருந்தது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரவியனா வந்து இப்போ ஃபேமிலியிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கூட இருப்பார். எதாக இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாருங்க. ஃபேமிலியிலேயுமே எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்காகவும் ஒரே மனசு அவர் தான். எனிவே ரவி மச்சான், ஹாப்பி மேரி லைஃப். ரவி, உங்களோட கல்யாணத்துக்காக என்னோடய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் ஒரு இணைப்பிரியா உருவாக மாறிட்டீங்க. ரவியை பார்த்து அவங்க கூட பழகி பேசி நிறைய இது பண்ணியிருக்கோம். எனக்காக நிறைய முயற்சி பண்ணி செய்வான். அதில் வந்து என்னென்னா, நான் கலைக்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இஸ் அ வெரி பிளெஸ்டு சைல்டு. ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி கிஃப்டட், வெரி டேலண்டட். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கணுங்கிறது என்னோடய ப்ரேயர்ஸாக இருக்கும். நாளைக்கு ரவிக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ரவி ரொம்ப பிடிக்கும். மருமக வர்றாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரவி நல்ல பையன். நல்லா எல்லாத்தையும் அப்பா அம்மாவை நல்லா விரும்புவான். அக்கா மச்சானை நல்லா விரும்புவான். நல்லா பாஸ்கார பையன். புல்லட் பைக்னால் ரொம்ப விரும்புவான். யாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்வான். நல்லா பிடிக்கும் எனக்கு அவனை. நாளைக்கு கல்யாணம். அவன் வந்து பொண்ணை ரொம்ப நேசித்து நல்லா வாழணும். நல்லா பொண்ணை நேசித்து நல்லா அன்பாக இருக்கணும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு சீக்கிரமாக ஒரு பேர குழந்தை வரணும். திருமண நல்வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க.